வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல மாடுலஸ். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதோட கண்டினியூஷனா இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா மாடுலஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட்டாவை டிவைட் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் வர வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தாண்டி பாயிண்ட் அந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூமரிக்கலா ஒரு வேர்ட்ஸ் வருது, நம்பர்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த ஒரு டேட்டாவை தான் நம்ம வந்து மாடுலஸ் அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ அதே வகையில நம்ம C# ப்ரோக்ராம் வச்சு நம்ம அந்த மாடுலஸ் டேட்டாஸ் எப்படி கெட் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ 2 வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணிருக்கோம். அதாவது மொதல் வேரியபிளுக்கு இன்டீஜர் A = 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இன்டீஜர் B = 3 அப்படின்ற ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா அசைன் பண்ணிருக்கோம். ஸோ இதுல C அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு இந்த A மாடுலஸ் ஆஃப் B அப்படின்ற, அதாவது A மாடுலஸ் B பண்ணும்போது அதை கிடைக்கிற வேல்யூ வந்து C அப்படின்ற ஒரு டேட்டாக்கு பாத்தீங்கன்னா இனிஷியேட் மெமரியில பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே தான் ப்ரோக்ராமோட மெமரி ஸ்பேஸ்லயும் அதே மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ A மாடுலஸ் ஆஃப் B அப்படின்னு பண்ணும்போது 10 மாடுலஸ் 3 பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதே ப்ரோக்ராம நம்ம ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணும்போது என்ன மாதிரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். எஸ், ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி அசைன் பண்ணிருக்காங்க. ஸோ லைப்ரரி கீழே கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கோம். கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட், அந்த மெயின் மெத்தட்ல நம்ம 2 டைப் ஆஃப் வேரியபிள் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணிருக்கோம். அண்ட் C அப்படின்ற ஒரு வேரியபிள்ல A மாடுலஸ் ஆஃப் B அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்தோன்னே நமக்கு இந்த C யோட வேல்யூ எப்படி கெட் பண்ணா A மாடுலஸ் ஆஃப் B வர்றத நம்ம இங்க பிரிண்ட் பண்ண சொல்லி இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ 1 அப்படின்றது கெட் பண்றோம். சோ இதே மாதிரி ஒரு டாஸ்க் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இந்த இன்டீஜர் ஏல 10 B ல 3 அப்படின்றத கொடுத்துட்டு எனக்கு எப்படி வேல்யூ 1ன்றது அவுட்புட்ல கிடைக்குதோ, அதே மாதிரி நீங்க Aன்ற ஒரு வேரியபிள்ல 12ன்ற ஒரு வேல்யூவும் Bன்ற வேரியபிள்ல 3 அப்படின்ற ஒரு வேல்யூவும் கொடுத்துட்டு உங்களுக்கு C யோடது கண்டிஷன்ல என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றத நீங்க எவாலுவேட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.